தமிழ் பத்திரிகையாளர் சங்கம், திருவாளர் பசு, மணி நூலகம், தமிழங்காடி, பாரதிதாசன் தமிழ் மறுமலர்ச்சி மன்றம், தமிழ் அறக்கட்டளை, கர்நாடக பெங்களூரில் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் எல்லாரும் சேர்ந்து நடத்தக்கூடிய இந்த விழாவில் இன்றைக்கு 4வது புத்தக திருவிழா, கர்நாடக பத்திரிகையாளர் சங்கம் நடத்தி வரக்கூடிய நடத்திய 4வது புத்தக திருவிழாவுடைய மலரை வெளியிட்டு இன்றைக்கி நான் இங்கே பேசுகிறேன். இது பேருரை பெரிய உரையாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆற்றலுக்காக அவங்க பேசிட்டாங்க, நேரமும் தள்ளிட்டு போகுது. ஒன்று, அதை தொடர்ந்து வரும் பொழுது தமிழினுடைய பெருமை உலகம் அறிந்தது தான், தமிழனுக்கும் தெரிந்தது தான். ஆனால் இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய இன்றைக்கி கூட ஒரு இதாக சொன்னால் இப்போது 15 வருஷத்துக்கு ஒரு பரம்பரை அப்படிம்பாங்க. ஜென் அப்படிங்கிறது ஆல்ஃபா பீட்டா ஜென்கிறது 15 வருஷத்துக்கு ஒரு இது. அப்படி நான் பார்த்தேன்னா ஒரு 6-7 வருஷம் பையன் இருக்கிறான். திரு நன்னன் அவர்கள் 75-80 வயசுக்கு மேலே அவங்க இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5 தலைமுறை இன்றைக்கி உட்காந்துருக்குறீங்க இல்லையா? அது மாதிரி அவங்க தமிழை பற்றி. ஆனால் எல்லாத்துக்கும் தமிழினுடைய பெருமை தெரியும். இதெல்லாம் தாண்டி முதல்லையே திரு முத்துமணி அவர்கள் சொன்ன மாதிரி இந்த விழா தமிழை பெருமைப்படுத்துவது, தமிழை படிக்கணும் அப்படின்னு சொல்கிறது, அப்படிங்கிறது எல்லாம் தாண்டி அவங்க சொன்னாங்க இல்லையா, திரு முத்துமணி அவர்களும் மயில்சாமி அண்ணாவர்கள் இணைந்தது தமிழால் இணைந்தார்கள் அப்படின்னு. அதே மாதிரி தமிழர்கள் நம்ம தமிழால் இணைவோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு அமைப்பாக தான் நான் பார்க்குறேன். அதனால தான் எல்லா இடத்துலையும் புத்தக கண்காட்சின்னு இருக்கக்கூடியதை பார்த்து மாற்றி புத்தக திருவிழாவாக வைக்கும் பொழுது அந்த திருவிழா அப்படிங்கிறது குடும்பங்கள் நம்ம கூடி மகிழக்கூடிய விதமாக இருக்கும். அதில் தான் இந்த புத்தக இதுலேயும் கூட இந்த இதழ்லையும் கூட காமிச்சாங்க திரு சங்கரதாஸ் அவர்கள். அவங்க நெல்லை குடும்ப கூட்டம் அப்படின்னு உண்டு இல்லையா? அங்கே ரூபா அதை வச்சுட்டு அதை பெருமையாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அதாவது இப்போ குடும்பங்களே அப்பா ஒரு பக்கம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பார், அம்மா ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கும், குழந்தை ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கும், பேரன் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருப்பான். குடும்பத்திலேயே 4 பேர் 4 பக்கம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய தாண்டி குடும்பங்களாக இணையணும் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் ஒரு தேவையாக தான் இருக்க மாதிரி தான் பார்க்குறேன் நான். இப்போது அது தமிழ் அப்படிங்கிற கூட்டணியில் வரும் பொழுது இன்னும் சிறப்பாக இருக்கும். எந்த கூட்டணி ஜெயிக்குதோ இல்லையோ, தமிழ் அப்படிங்கிற கூட்டணி ஜெயிக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா அது நமக்கு ஒரு அடையாளம். நம்முடைய தமிழன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை நாம் விடக்கூடாது. ஏன்னா எல்லாருமே, அதாவது மற்ற நாட்டுகள் எப்படின்னு சொல்ல முடியாது, நம்ம இந்த இந்திய மண்ணில் தான், தமிழ் மண்ணில் பார்க்கும் பொழுது தான் ஒவ்வொரு குடும்பமும் அந்த பெற்றோர்கள் அடுத்த தலைமுறைக்கு ஏதாவது கொடுக்கணும், அடுத்த தலைமுறைக்காக சம்பாதிக்கணும் அப்படிம்பாங்க. அது பேர், புகழ், பணம், சொத்து, நகை அப்படிங்கிறத தாண்டி இப்போ நல்லா சரியாக பார்த்தோம்னா தெரியும், இந்த தமிழ் அப்படிங்கிற ஒன்றும் கூட நமக்கு வரத்திலும் வரமாக கிடைத்தது தமிழ் இல்லையா? அது நம்ம எங்கேயோ ஒரு பக்கத்தில் ஒரு பெரிய பணக்காரன் பிறக்கல அப்படிங்கிறக்க பணக்காரன் இல்லைங்கிறது இல்லை. அதை தாண்டி இப்போ நம்ம உலகத்திலே சிறந்த ஒரு மொழியால், மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மொழியில் நம்ம பிறந்திருக்கிறோம். இந்த பிறப்பு நம்ம பிறந்தோம் இல்லையா, இதை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டியது ஒரு அவசியம். இந்த பின்புலத்தை, இந்த அடையாளத்தை, நீயும் இந்த அடையாளத்தை நீ என்னவாக வேணாலும் போகலாம். நீ போகலாம், நீ அமெரிக்காவுக்கு போ, ஐரோப்பாவுக்கு போ, எங்கே வேணாலும் போ. அடுத்த வருஷம் அடுத்த தலைமுறை நிலவுக்கும் செவ்வாய்க்கும் கூட நீ போகலாம். இருந்தாலும் கூட ஒரு தமிழன் அப்படிங்கிற அடையாளத்தை விடாமல் போகணும் அப்படிங்கிற அந்த வேர்களை மறந்த எந்த விருட்சமும் பெரிதாக இருக்க முடியாது. பெரிதாக இருக்கலாம், அது கனிகள் தாங்கலாம், மரங்கள் தாங்கலாம், மலர்கள் தாங்கலாம். ஆனால் அது எல்லாமே வேரை மறந்துட்டு அந்த விருட்சத்தால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. ஆக வேர் அப்படிங்கிறது நம்முடைய எண்ணத்திற்கு வேர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வேர் என்பது, நாம் எல்லாம் ஒரு காயாகவோ கனியாகவோ தளிராகவோ இருக்கலாம். ஆனால் நம்ம எல்லாத்துக்கும் சேர்ந்த ஒரு வேர் அப்படிங்கிறது தமிழ் 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 அப்படிங்கிறது நம்முடைய குழந்தைகளுக்கு கடத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது, அவசரமும் இருக்குது. ஏன்னா திரு கருணூர் பேசும்போது பேனா நண்பர்கள் பற்றி பேசுனாங்க. அப்போ நான் கேட்டேன், பேனா நண்பர்கள் அப்படிங்கிறதுக்கு இன்றைய அடையாளம் என்ன? பேனாவில் குழந்தைங்க எழுதக்கூடிய காலமே குறைஞ்சிருச்சு. அதுவும் நண்பர்கள் அப்படிங்கிறது கடிதம் போடணும். இப்போ அஞ்சல் துறையே
கடிதத்தை எடுத்துகிட்டு போகிறத அப்படிங்கிற துறையவே எடுத்துட்டாங்க. அப்படிங்கிற போது பேனா நண்பர்கள் என்றால் என்ன அப்படிங்கிற போது அதனுடைய இதே மாறுது. பேனா இல்லாமல் கூட அந்த தொடர்பு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த தொப்புள் கொடி, அதாவது தொடர்பு அப்படிங்கிறதா முக்கியம். பேனாவில் எழுதி தொடர்பு கொண்டிருக்கிறாயா அல்லது தொடர்பு இருக்கிறாயா, அதுதான் முக்கியம். அந்த தொடர்பு அப்படிங்கிறதா முக்கியம் அப்படிங்கிறத நோக்கி போயிட்டுருக்கு. அப்படி அந்த வகையில் வரும்பொழுது பாவேந்தர் நினைவாக நடக்கக்கூடிய ஒரு பேச்சில் பேசும் பொழுதும் கூட அது நேராக நான் பேசலை, கொரோனா காலத்தில் கோவிட் காலத்தில் நினைக்கிறேன். அப்போ பேசும்பொழுது இன்று இருக்கக்கூடிய நம்ம படிச்சிருக்கிறோம், புத்தகமாக படிச்சிருக்கிறோம், பாவேந்தர் பற்றி படிச்சிருக்கிறோம், பாரதியை பற்றி படிக்கிறோம், இளங்கோவை இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறோம். இது எல்லாம் கடந்து ஒரு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படியே போகக்கூடிய இன்றைய இதில் அறிவியல் உணர்வுக்கு வளர்ந்துட்டே வந்துட்டு இருக்குது, இப்படியே வந்துட்டு இருக்குது. இன்னொரு காலத்தில் இன்னொருத்தர் பேரை சொல்லி இவர் மாதிரி ஒரு கவிதை எழுதுன்னா கவிதை எழுதக்கூடிய அறிவியல் வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் உருவாகிடுது. கவிதை மட்டும் எழுதலை, இன்றைய ஓவியத்தையும் அது வரைகிறது இல்லையா, அதை நோக்கி போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இப்போ மொழி அப்படின்னா என்ன, அதையும் நாம் பார்க்கணும். இப்போ மொழி அப்படிங்கிறதுன்னா இது எல்லாம் தாண்டி போனாலும் கூட எப்படி வேறுன்னு சொன்னோம் இல்லையா, வெளியே தெரிவது விருட்சமாக இருக்கலாம், ஆனால் தெரியாமல் இருக்கக்கூடிய வேறாக நம்ம என்னதாக இருந்தாலும் மனிதன் என்பது, அதாவது உலகத்தில் எவ்வளவோ உயிர்கள் பிறந்திருந்தாலும் இன்னும் பிறந்து கொண்டிருந்தாலும் கூட எல்லா உயிர்களிலுமே மனிதன் என்பவன் மட்டும்தான் பல ஆயிரம் வருஷங்களுக்கு இருந்ததை தாண்டி இப்போ வந்திருக்கான். அப்படின்னா அறிவியல் அப்படிங்கிற நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த அறிவியலுக்கு பின்புலமாக இருப்பது மொழி. அந்த மொழி இருந்ததுனால தான் மனிதன், மொழி மற்ற மிருகங்களுக்கு இல்லை. அந்த மொழி என்பதை எடுத்துக்கொண்ட ஒரு காரணத்தினால தான் மனிதன், அது எழுத்தாக இருக்கலாம், சப்தமாக இருக்கலாம், எந்த வடிவில் இருக்கலாம். ஆனால் அந்த மொழி அப்படிங்கிறது வரும்பொழுது தான் ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு சொத்தாக கொடுத்தே இல்லையோ, நான் எப்படி வேட்டையாடுகிறேன் என்பதை ஒரு சொன்னான், எப்படி தீயை உருவாக்குவது என்பதை ஒன்று சொன்னான், எப்படி சக்கரத்தை உருவாக்குவது என்பதை சொன்னான், மின்சாரம் எப்படி வருகிறது என்று சொன்னான், மின்சாரத்தை எப்படி உபயோகப்படுத்துவது என்று சொன்னான். இது எல்லாம் கடத்துவதற்கு காரணமாக இருந்தது மொழி. அந்த மொழி தான் மனிதனை இப்படி இந்த மாதிரி கொண்டு வந்துச்சு. அந்த வகையில் இந்த மொழியை மறந்து வேர்களை மறந்து விருட்சமாக அப்படியான்னு சொன்ன மாதிரி மொழியை மறந்த எந்த மனித குலமும் அடுத்த தலைமுறை நோக்கி மேலே வளர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. வளர வேண்டும் என்றால் வேறு எப்படி முக்கியமோ அப்போ அதே வகையில் மொழி முக்கியம். அந்த வகையில் இதற்கு முன்னராக சொன்னார் இல்லையா, 7 திசை 8 திசை 9 திசை 10 திசை அப்படின்னு. அவர் சென்றுடுவே 8த்துக்கும் கலை செல்வங்கள் யாவும் குழந்தைக்கு சேர்ப்பான் பாரதி. 8த்துக்குள்ள எல்லாரும் 8 திக்கு எடுத்துக்கிட்டு 9வது திக்காக நான் எடுத்துக்கொண்டது வான்நோக்கி போகக்கூடிய அந்த 9வது திக்கை நோக்கி போகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் என்னால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது. இதுவரை உலகத்தில் எந்த நாடுமே முதல் முயற்சியில் செவ்வாய் கிரகத்துக்கு ஜெயிச்சதில்லை. அந்த திவ்யா அம்மா பேர் தேவி அந்த அம்மா சொன்னாங்களா, இப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சு இல்லையா, மயில்சாமி அண்ணாதுரைக்கு எப்படி நிலவின் பின்பக்கம் இருக்குது அப்படின்னு. அவங்க அறிவியல் அதாவது எப்பொருள் யார்வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது அப்படித்தான். யாருன்னு சொன்னாலும் அதை கேட்கணும் அப்படிங்கிறது அறிவு. ஆக அதை சொன்ன வள்ளுவனையே கேள்வி கேட்டிருக்கிறேன் இந்த மயில்சாமி அண்ணாதுரை. எப்படி கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நான் கட்டுறேன், அந்த பாடத்தில் என்ன இருந்துச்சு, நிலவில் நீர் இல்லை என்று சொன்னது. அப்படியே நான் நின்றிருந்தேன்னா இன்னைக்கு இந்த மேடையில் நின்றுருக்க முடியாது இல்லையா. அதை கேள்வி கேட்டதுனால தான் அவர்கள் நிலவிற்கு போனார்கள், இல்லை என்று சொல்ல, நிலவில் இறங்கினார்கள், இல்லைன்னு சொல்லலை. கல்லுமண் எடுத்துகிட்டு வந்தாங்க, அவங்க பார்த்த இடத்துல நீர் இல்லை, எடுத்துகிட்டு கொண்டு கொடுத்தாங்க, இங்கே ஆராய்ச்சி பண்ணாங்க, அங்கேயும் நீர் இல்லைட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நிலவில் நீர் இல்லை என்று முடித்து விட்டது அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஐரோப்பாவும். அதை அப்படியே நான் கேட்டிருந்தேன்னா நானும் அதே மாதிரி படித்து அது தேர்வுத்தாளில் பதில் எழுதியிருப்பேன். அந்த பதில் நிலவில் நீரில்லை என்று சொல்லியிருப்பேன். அது தப்பு என்ற இன்றைய மாணவன் சொல்கிறான்னா அதுக்கு திரும்ப அந்த கேள்வியை கேட்டதுனால தான் திரும்ப அந்த நிலவை வேறு ஒரு முறையில் முழு நிலவையும் பார்த்த பொழுது அவர்கள் பார்த்த இடங்களில் இன்றைக்கும் நீரில்லை, அன்றைக்கும் நீரில்லை. ஆனால் அவர்கள் பார்க்காத பல இடங்களில் நிலவில் நீர் இருப்பதை கண்டுபிடித்து சொல்வதற்கு காரணம் அவங்க சொன்ன மாதிரி தமிழ் சொல்லிக் கொடுத்த எப்பொருள் யாழ்வார்வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிறதா.
இப்போ இதை அங்கே சொல்லிக் கொடுத்தது தமிழ். இந்த தமிழ் சொல்லிக் கொடுத்ததுனால கிட்டத்தட்ட எவ்வளவோ களங்கள் போய் பல பில்லியன் டாலர் செலவு பண்ணி கூட கண்டுபிடிக்க முடியாததை நாம் இங்கிருந்து கண்டுபிடித்தோம் என்றால் இந்த தமிழை வைத்து என்ன செய்ய முடியும்? திரும்ப பார்க்கும் பொழுது தான் திரும்ப நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பணும் இல்லையா? அப்பவும் கூட மிக குறைந்த செலவில் தான் அனுப்பணும். திரும்ப நான் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் பெரியார் கூட சொல்லுவாங்க நிறைய இடத்துல, ஏன் ஒன்றையே பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு. ஒருத்தனுக்கு ஒரு சீக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த சீக்கு சரியாக வரைக்கும் அவனுக்கு மருந்து கொடுத்து தான் இருக்கணும் இல்லையா? மருந்து கொடுக்கணும் அப்படின்னு பெரியார் சொல்லுவார். அந்த வகையில் திரும்ப சொல்லுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம உடைய ஒரு காலத்தில் கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் தமிழ் என்பதை தாண்டி சந்திரயானும் மங்கள்யானும் கொட்டமும் தமிழ்தான் என்று சொல்லி அடுத்ததை நோக்கி நாம் போகணும் அப்படிங்கிறதுக்கு பலம் பெருமைகளை தாண்டி இன்று நடப்பதையும் நாம் சொல்ல முடியும். என்னால் சொல்ல முடியும். தமிழால் வளர்ந்த நான், தமிழனாக வளர்ந்த நான், தமிழ் குடிமகளுக்கு சொல்ல வேண்டிய கடமை அப்படிங்கிறதுக்காக நான் திரும்ப சொன்னது அப்படின்னா, இதுவரைக்கும் யாருமே செவ்வாய் கிரகத்துக்கு முதன்முயற்சி போனதில்லை. அதனால இதுவரைக்கும் யாருமே எந்த மொழியிலுமே அந்த பயணத்தை ஒரு ஆய்வு கட்டுரையாக எழுதுனதே இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கட்டுரையை 48 கட்டுரைகளை இங்கிருந்து சிறுகேற்கோட்டாவிலிருந்து ஆரம்பித்த அந்த நவம்பர் 5ஆம் தேதியிலிருந்து அடுத்த வருடம் 9 மாத பயனுக்கு பிறகு அங்கே செவ்வாய் சூரியை சுற்றிய பாதையில் நம்ம வெற்றிகரமாக அடைந்து அங்கிருந்து ஒரு புகைப்படத்தை எடுத்து அனுப்பும் வரை 48 வாரங்களுக்கு நம்ம தமிழ் சொந்தங்களுக்கு தமிழில் நான் எழுதியதுதான் மங்கள்யான் கட்டுரை. அதை நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இதுவரைக்கும் எல்லாருமே அறிவியல் கட்டுரைகள் என்றால் என்ன, சர்வதேச அறிவியல் கட்டுரைகள் இருக்கும் பொழுது எங்கேயோ படித்ததை சொல்லக்கூடாது, நீ செஞ்சதை சொல்லணும். அப்படி செஞ்சதை சொல்லும் பொழுது அது பல தட்டுக்களை தாண்டி தான் வரும். வெற்றி அடைந்த பிறகு தான் சொல்வார்கள், வெற்றி அடைந்த பிறகு இல்லை, வெற்றி அடைவோம் என்ற காரணத்தினால் நம்ம ஒரு முறையாக போராடும் கூட அந்த தமிழால் நாம் கண்டிப்பாக செஞ்சோம் அப்படிங்கிறத அந்த இடத்துல சொன்னோம். அதுதான் சென்றுடுவீர் 8 திக்கும் சான்றி அன்று 9வது திக்கிலும் கூட தமிழ் போவதற்கு தெரியாக இருக்கிறது. இன்றைய இளைஞர்களுக்கு சொல்வது, நீ சரியாக இருந்தால் உன்னுடைய தமிழ் உன்னை எடுத்துச் செல்லும் உயரத்திற்கு செவ்வாய் கிரகமும் நிலவும் செவ்வாயை தாண்டியும் கூட நீயும் போக முடியும் அப்படிங்கிறத என்னை முன்னிறுத்தி முடிந்த இடங்களெல்லாம் சொல்ல முயற்சிக்கிறேன். அதில் கர்நாடக பத்திரிகையாளர்கள் சங்கம் நடத்தக்கூடிய அந்த விழாவிலும் திரும்ப நான் சொல்வதற்கு காரணம், இங்கும் நிறைய தமிழ் இளைஞர்கள் சொன்ன மாதிரி நிறைய இருக்காங்க. அவர்களும் சொல்வது, நம்ம திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. திரைக்கடல் ஓடல, நம்ம பல மைல் தூரம் தாண்டி இந்த பக்கம் வந்துட்டோம். இந்த திரவியம் தேடுறதுக்காக வந்திருக்கோம். வந்தாலும் கூட நாம் ஒரு பக்கம் பொருள் சேர்க்கலாம். இருந்தாலும் கூட நம்மை இந்த உயரத்துக்கு உயர்த்துவதற்கு உனக்கு தெரியுதோ தெரியலையோ, உன்னுடைய தாய்ப்பால் தான் உன்னுடைய முதுகெலும்புக்கு காரணம். அதனுடைய மாதிரி உன்னுடைய தாய்மொழி தான் உன்னுடைய அறிவுக்கு காரணம். அந்த அறிவு தான் உன்னை இது மாதிரி கொண்டு வருது. பொருள் என்பது பின்னால் வரும். ஆனால் அறிவு அப்படிங்கிற அந்த மூலதனம் தான் உன்னால் பொருள் சேர்ப்பதற்கு காரணமாக இருக்கிறது. அந்த அறிவுக்கு காரணம் உன்னுடைய தாய்மொழி. தாய்களுக்கெல்லாம் மொழியான, மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியான தமிழ் மொழி அப்படிங்கிறது நீ கற்ற வரம். அந்த வரத்தை தள்ளிட்டு நீ முன்னே போக வேண்டாம். வரத்தை எடுத்துக்கொண்டு நீ போலே போனால் அந்த வரம் உன்னை எங்கோ கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத வரம் கொடுக்கும் தேவதைகள் வந்தபோது தூங்கி விட்டு வாழ்க்கையெல்லாம் எங்கினேன். கரம் பிடித்த வாய்ப்புகளை கை நழுவி வீசிவிட்டு காலமெல்லாம் பேசினேன்னு சொல்லிட்டு தமிழனாக பிறந்தடி தமிழை மறந்து முன்னடி எடுத்து வைக்கும் போதை தாண்டி தமிழுடன் போயிட்டு பார். தமிழ் உன்னையும் நாள் கண்டிப்பாக வளர்த்தும். தமிழை நீ வளர்த்த வேண்டிய அவசியம் இல்லை, தமிழ் உன்னை வளர்த்தும் அப்படிங்கிறத திரும்ப சொல்ல முயற்சிக்கிறேன். அதை திரும்ப இந்த விழாவில் நான் கொண்டு சொல்ல முயற்சி பண்ணியிருக்கிறேன். சின்ன குழந்தைகளும் கேட்கலாம், வளர்ந்து வரும் குழந்தைகள் இருக்கலாம், வளர்ந்தவர்களும் கேட்கலாம். ஏனால் தமிழ் என்றும் நித்தம் இளமையான தமிழ். எல்லார் வழியிலும் அவர்கள் எண்ணத்தினாலும் சொல்லாலும் செயலாலும் வளர்ந்து யாராலும் தவிர்க்க முடியாத மொழியாக தமிழ் கண்டிப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட தமிழனாக நானும் இருக்கிறேன் என்ற பெருமையுடன் இன்றைய உங்களோட கலந்து கொண்டது மிக மகிழ்ச்சி. அதில் எல்லாரும் திரும்ப சொன்ன மாதிரி திரு முத்துமணி அவர்கள் கேட்டாங்க இல்லையா, கேட்டாங்க. குமரராஜன் அவர்களும் திரும்ப வலியுறுத்திட்டு இருந்தாங்க. பாதிப்படி அடைஞ்சிருக்கிறோம், பாதியல்ல மீதியும் அடைய முடியும்னு நினைக்கிறேன். அதற்கான குரலாக நம்முடைய குரல் ஓங்கி ஒலிக்கட்டும். அந்த குரல் வழியாக தமிழர்களுடைய திருநாளாக பாரதிதாசனுடைய பிறந்த நாள் அறிவிக்கப்பட்டு அதையெல்லாம் நாமும் கொண்டாடுவோம், உலகெல்லாம் கொண்டாடுவோம் அப்படிங்கிற ஒரு இதோட இந்த வருடமும் அவர் கேட்டுக்கொண்டாட்டியும் கூட கண்டிப்பாக புத்தக திருவிழாவுக்கு நான் வருவேன் என்று சொல்லிக்கிறேன். நன்றி.